வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நைட் அதான் 31 நைட்டு 3 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு. நேற்று ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். 6 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு துபாய்க்கு. அதான் இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன் பல்லாவரம் கிட்ட. அப்புறம் இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்பி அங்கே போகணும். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகுது ஈவினிங். காலையிலே வந்துட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு தான் எந்திரிச்சு இங்கே பாருங்கள். ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் திரும்ப எடுத்து வச்சு அப்புறம் எங்கிட்ட அதை மாற்றி இதைத்தான் 2 நாளாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்டில் எதையாச்சும் வெயிட் அதிகமாக இருக்குன்னு தூக்கி வீசிட போகிறாங்க, என்னன்னு தெரில. இன்றைக்கி அப்படியே நான் ஏர்போர்ட் ஃபுல்லாக இருக்கிறது அப்படியே இன்றைக்கி இது முடிச்சுட்டு அப்படியே நான் போகிறது எல்லாமே நான் அந்த vlogல காட்டுறேன். துபாய் வர நம்ம போகிறது எல்லாத்தையுமே என்னென்ன நடக்குது அது வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், என்னை பார்க்குறக்கா என் நண்பன் வந்திருக்கான் கிளம்பி. இவன் அண்ணா நகர் சென்னையில் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அண்ணா நகர் கட் பண்ணல இரு. அண்ணா நகர் எல்லாமே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்ப போகிறோம். பாருங்க, ரூம் டூர் காட்டு. ஏசியில் இது வந்து ஒரு மாதிரி பாருங்க, சூப்பரான ஏசி. அப்படியே வளன்னு கம்பி அடுத்த வீட்டுக்கு போயிருக்கு. கக்கூஸ் டூர் காட்டுறேன் அப்புறமா. இப்போ வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரேபிடோ புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு? 1:30. ஓகே நண்பர்களே, யார் வந்திருக்கா பாருங்க என்னைய பார்க்க. டப்பா மண்டை வந்துட்டீங்களா ப்ரோ? ஹாய் சொல்லிருங்க. எக்ஸாம் அன்னைக்கு எப்படி பண்ண? guys, இங்க பாருங்க, இந்த ரூம்ல தான் நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம். என்ன ரூம்? இந்த பாதி பேர் இதாயிருச்சு. கெஸ்ட்லாம் இங்க அலோவ் பண்ண மாட்டாங்களா? இவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவனை வந்து பெண் நினைச்சிட்டாங்க. பெண் கூட நான் தங்கி இருக்கேன்னு. அப்படிலாம் இல்லடா, தனியா வந்து நின்று கிடந்துட்டா. அப்புறம் பார்க்க முடியாதுன்ற ஒரு ஏக்கத்துல நீ வந்து பெண்களை வந்து வச்சிருக்க. எங்க இருந்துடா வந்த நீ? எந்த பெண் கூட இருந்துட்டு வந்த? பல பெண்கள். அண்ணனை பார்க்க தம்பி வந்திருக்கான். போறது நினைச்சு என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நான் போறேன். எதுவும் சொல்ற மாதிரி இல்ல கைஸ். வருவியா திரும்பி? எங்க என்னைய பார்க்க துபாய்க்கு? ஒரு 1 லட்சம் ரூபா அனுப்பிச்சு விடு வரேன். நானும் துபாய் போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என் ட்ரெஸ் உன் சைஸுக்கு எடுத்திருக்கியா? ரெக்கையில உட்காந்துக்கலாமா அஜித் ப்ரோ? டீன்ஸ்ல உட்காந்துக்கலாமா? கிளம்பிட்டோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சார்ஜர் வைக்கணும், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரூமை வெக்கேட் பண்ண போறோம். இப்போ கரெக்டாக டைம் என்னடா? 12:30. தப்பா சொல்லு. ரொம்ப டையோ. எனக்கு ஃப்ளைட்ல இடம் இருக்கா? எனக்கு இருக்கு. எங்க? தொங்கிக்கிட்டே வா டயர்ல. பெர்ஃப்யூம் எடுத்துரு. வேணாம், பெர்ஃப்யூம்ல ஒண்ணுமே இல்லை. வாட்டர் பாட்டில் மட்டும் சைடில் வச்சுரு. அந்த மெரிபா பன்னீரை தூக்கி விட்டு வீசு வெளியே. அது அஜித் வாங்கினான்டா. என்னடா ஒருத்தர் மூஞ்சிலுமே ஃபீலிங்கே இல்லை. ஃபீல் பண்ணவே மாட்டேன் நீலா? அழுகணுமா? அழுவியா? இவன் பொட்டாடி ஓடி போனதுக்கே அழுகல. சரி எடுத்துட்டு போட. இதான் பாருங்க, பேச மாட்டார் அஜித். இதுதான் கட்டுவான், சைகை மட்டும்தான் கட்டுறான். ரேபிடோ புக் பண்ண வச்சுமா? டேய் அஜித், நீ பைக்ல வாடா, நான் ரேபிடோ புக் பண்ணி அப்படியே இதுல ஏறி வந்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்கே ஏர்போர்ட்டா? ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போடு. நீ வந்து இது போட்டிருக்கு, பெங்களூர் ஏர்போர்ட் போட்டிருக்கு. சென்னைடா, சென்னை ஏர்போர்ட் போடு. ப்ளூ சூப்பரா சென்னை ஏர்போர்ட் போட்டினாலே அது இன்டர்நேஷனல் டெர்மினல். சென்னை ஆட்டோ 123டா. ஆட்டோவே போட்டுரு. பைக்ல போனேன். ஆட்டோ பைக்ல பார்த்துட்டு மறந்து ஓடிடும். கேப் 138. கேப் போட்டுருவோமா? எப்படி போனாலும் 3 பேர் தான் போறோம். ஆட்டோலயே போவோம். ஆட்டோவே போடு. அதான் நான் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். கேஷா கார்டா? ஏய் அது போடாத, நார்மலாவே கேஷே கொடுத்துரு. கேஷ் வச்சிரு. கார்டு கொடுத்தா கேன்சல் பண்ணிடுவாங்க. புக் பண்ணி விடு கேப்டனை. லொகேஷன் கரெக்டாக வச்சு. எந்த லொகேஷன்? வருவாங்க மரியாதை.
வீடியோல போட்டு விட்டுருவேன். உன்னோட இது இப்படிதான் வீடியோல தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். இப்படிதான் எல்லாரும் பேசுவான், பின்புறம் முன்புறம். நீ தான் கத்து கொடுத்த. சீட்டு மேல வை, சீட்டு மேல வை. காலையில சீட்டு மேல வச்சுதான் வந்தேன். பின்னாடி வைக்க முடியாதுண்ணே. தூக்கி சீட்டு மேல வச்சிரு. கிளம்புவோமா? பேக் வச்சுக்கிறியா? பேக் தான். துபாய் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் போறேன். ப்ரோ இன்டர்நேஷனல் சுதன் மூஞ்சியை கட்டு. தள்ளுங்கடா. நல்ல ரோடு தான்டா. ஃப்ரெண்ட்ஸ் 3 மணிக்கு தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகணும். 6 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 மணிக்கு என்ட்ரி ஆகணும். இப்போ நாங்கள் வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. இது இப்போ ஒரு டீ கடையை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். தள்ளுங்கடா தள்ளுங்கடா. ஐயோ கொஞ்ச நேரத்துல ஃப்ளைட்டு. 6 மணிக்கு ஃப்ளைட்டுடா. ஆனால் 3 மணிக்கே கூட்டு போய் இது பண்ணிடுவாங்கல்ல. டைம் வந்து பக்கத்தில் வர வர ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குடா. இந்த இந்தியா விட்டு போகிறோமே, இந்த சென்னை விட்டு போகிறோமே அப்படின்னு ஐயா படத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த காரை ஸ்க்ராட்ச் பண்ணாண்டா எனக்கு ஒன்றுமே ஆகலை, பின்னாடி தான் பண்ணி கற்றுன ஓனர் நான்டா உனக்கு எப்பறம் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டைம் வர கஷ்ட காலமாக இருக்குது. எச்சி மேலே ஏற்றிட்டு எந்த எச்சி மேலே? ஏரோப்ளைன் தான் இது. வந்து A320. ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக சொல்கிறேன். அது A320ல் டர்போ இன்ஜின். ஆட்டோ இல்லைடா, ஃப்ளைட்டு தான்டா. இதை வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுதன், எனக்கு பார்த்துருப்பீங்க, தொப்பி மண்டை அஜித். மூஞ்சி காட்டுறதுனால உங்களுக்கு என்னடா ஆகும்? ஆனால் நான் விளாக் பண்ணலையா? அடுத்து சித்து விளாக் மாதிரி வர போகிறோம் நம்ம தான் பரமக்குடியில். அடுத்து துபாய் விளாக்ஸ் பார்ப்பீங்க. போங்க போங்க. ஒரு பிளானிங்கே இல்லாமல் வந்தனால இந்த உருட்டி எடுத்துடுறாங்க அங்கிட்டு இங்கிட்டுமா. போங்கடா போங்கடா. இன்னும் 2 பேர் வந்து பைக்கில் வந்தாங்களா, பைக்கில் அங்கே நிறுத்தி வச்சுட்டு போனோம்னா பைக்கை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு டீ கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். டீ கடைக்கு போயிட்டு விளாக பார்க்கலாம். எது எங்கிட்டு திறக்குதுன்னே தெரியல. எதுடா இங்கிட்டா? நம்ம பக்கத்துல வந்துட்டோம், போய்கிட்டே இருக்கோம். என்ன இவ்வளோ அது? ஏர்போர்ட்டுக்குள்ள நாய் கிடக்கு. திட்டுறான்டா. கேஷ் இது ஆனந்த், இவனையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவனை வந்துட்டான். ஹாய் சொல்லுங்க. தூங்கி எந்திரிச்சிங்க, இதை படுத்து கிடந்தியா? வந்துட்டு மணி வந்து 2 மணி ஆகுது. நம்ம வந்து கரெக்டாக 3 மணிக்கு உள்ளே போகணும். இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ஃபேமிலியோட வந்துக்கிட்டு இருக்கான். வந்ததும் உள்ளே போக வேண்டியதான். அண்ணன் போறான்னு அழுகுறான். ஐ சரியா இருக்குடா சாட்டு. சீரியஸா? எல்லாரும் அழுடா. நீயாச்சும் எவனுமே அழுக மாட்டீங்களா? விடுறதுக்கு வந்து நீலாம் முக்கி அழுக வைக்கிறான்டா. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விளையாண்டுக்கிட்டு கீழே போட்டுறாதீங்கடா.
அண்ணன் போயிட்டு வரேன். இன்னும் நேரம் இருக்கு. ஏதாவது சொன்ன அழுவு அதை தமிழ்ல போட்டுலான்னு பார்த்தா மூதேவி சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஆனந்த் அற தூக்கத்தில் இருக்கேன். நான் போய் பின்னாடி பார்த்துட்டே வாடா, என் மேலே இடிச்சிட போறேன்டா. ப்ரோ டிபார்ச்சர் வந்துருச்சு. யாருமே உனக்கு தானே ஏன்டா அழுகிற? கைஸ் அவ்வளோதான், செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 6:30 தான் ஃப்ளைட். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு பேக் செக்கப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவர் தான் நம்ம ஆஃபீஸில் இனிமேல் இவர் தான். என்னடா டாட்டா கட்டுறேன்? இவர் தான் இனிமேல் நம்ம கூட வீடியோவில் வரப்போகிற வ்ளாக் பண்ண போகிற கேமராமேன் தானே நீ? கேமரா மட்டும் ஒழுங்காக பிடிக்க முடியும். அவ்வளோதான். அங்கே எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு வீடியோ போட்டு அடுத்து போக போக என்னெல்லாம் நடக்குது வீடியோவில் பார்ப்போம். இன்னும் 15 மினிட்ஸில் கிளம்ப போகுது ஃப்ளைட்டு. 4 ஹவர்ஸுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பை பாய்.
பேகை பார்த்துக்கோ.